எல்லாருக்கும் வணக்கம். பராசக்தி ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ ஃபேன்ஸோட ஃப்ரெண்ட்ஸோட ஃபேமிலியோட எல்லார் கூடயும் வந்து பார்க்க வந்திருக்கோம். ரொம்ப ரொம்ப சந்தோஷம். மிகப்பெரிய ஆதரவு கிடைச்சிருக்கு படத்துக்கும் என்னுடைய கேரக்டருக்கும். அண்ட் இந்த படம் எல்லாரும் ரொம்ப கடினமாக உழைச்சி இந்த படம் பண்ணதுக்கு இப்படி ஒரு ரிசல்ட் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. கண்டிப்பா இது மொழி பத்தி நிறைய பேசியிருக்காங்க, நம்ம மொழியை பத்தி. அண்ட் அதுக்கு இவ்வளோ பெரிய ஆதரவு கிடைச்சிருக்குன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எல்லாரும் அந்த மாதிரி டைலாக்ஸுக்கு ரொம்ப ரசிக்கிறாங்க, கிளாப்ஸ் பண்றாங்க. நெகட்டிவ் ரோல் எனக்கு நான் ரசிச்சு தான் பண்ணேன். அதே மாதிரி ஆடியன்ஸும் அதை ரசிக்கிறாங்கன்னு நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தேங்க்யூ ஸோ மச். அதான் வில்லன் ரோலை வந்து நல்லா தான் ரசிக்கிறாங்க. அது எல்லா படத்துக்கும் நடக்கிறது தான். அது ஒரு சிலது வேணும் வேணாம்னு சொல்றது தான். ஸோ அது சின்ன சின்ன இடத்துல நடந்திருக்கு. பட் ஓவராலா படத்துடைய எமோஷன் எங்கேயும் கெட்டு போகாம நல்லபடியா. அண்ணனுக்கு முன்னாடியே வந்து தம்பி வந்துட்டாரு சார், சீக்கிரமா ரிலீஸ் வந்துட்டாரு. அண்ணன் வந்து இன்னும் ரிலீஸ் ஆகல, பட் தம்பி படம் வந்து அப்படி போக விட்டுருக்காரு, வந்துருவாரு சீக்கிரமா. வேற ஒன்றும் இல்லை. எனக்கு ஒன்றே ஒன்றுதாங்க, எல்லா படங்களும் நல்லா வரணும். எல்லா படமும் கண்டிப்பா நல்லா வரும். எல்லா படத்துலயும் உழைப்பு பயங்கரமா இருக்கு, எல்லாருடைய உழைப்பும். அண்ட் ஒவ்வொரு டீம் தான் மாறுது ஒவ்வொரு படத்துக்கும், அந்த உழைப்பு அப்படியே தான் இருக்குது. ஸோ எல்லா படமும் நல்லா ஓடணும்னு தான் நான் என்னைக்குமே பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். இந்தி போராட்டம் எந்த அளவுக்கு இந்த தலைமுறைக்கு வந்திருக்கு இந்த படத்து மூலமா வந்து அது இனிமேல் தான் தெரியும். எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் இருந்தது? ரெஸ்பான்ஸ் எக்ஸ்ட்ராடினரியா இருக்குது. ஏன்னா எதையுமே தப்பா சொல்லலை. அதுலயும் ஒரு டயலாக் இருக்கும், ஹிந்தி எதிர்க்கிறவங்க கிடையாது, அது திணிப்பை எதிர்க்கிறவங்கன்ற ஒரு டயலாக். சார் இது தமிழ் லாங்குவேஜ் தாண்டி மற்ற லாங்குவேஜ் அந்த படம் எப்படி போகும்னு நினைக்கிறீங்க? சினிமாக்கு லாங்குவேஜே கிடையாது, எமோஷன் தான். சினிமா இஸ் அன் எமோஷன். அந்த எமோஷன் ரொம்ப அழகா ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னு நம்புறோம் நாங்க எல்லாருமே. அண்ட் கைத்தட்டல்கள் கேட்கும் போது எல்லா எமோஷனும் ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவரால தான் மூவி ஓடும். ஆக்சுவலி வேற யாரும் என் கண்ணுக்கு வேற யாரும் தெரியல. பட் அவரு ஒரு ஒரு 6 months இந்த ரோலுக்காக ஒர்க் ஹார்ட் பண்ணதை நான் பார்த்தேன். அண்ட் இப்போ மூவி பார்க்கும்போது இட் லுக்ஸ் லைக் அவருக்காக தான் இந்த மூவி பண்ணியிருக்காங்கன்னு எனக்கு தெரியுது. அவர் சாக்லேட் பாயா பாத்துறோம், இப்போ ஒரு ரெக்கட் பாய் மாதிரி ஒரு ஃபேஸ்ல அவர் வந்திருக்காரு பராசக்தில. சோ பாக்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்கு பர்சனலா? அதுதான் சொல்றேனே, அவர் என்ன பண்ணா என்ன, எவர் கிரீன் எவர் பெஸ்ட். அவர் தான் நம்பர் 1 இந்த மூவில. ஆடியன்ஸ் எப்படி எடுத்துக்கிட்டாங்க? ஆடியன்ஸ் எப்படி ரியாக்ஷன் எப்படி இருந்தது நெகட்டிவ் ரோல பாக்கும்போது? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்க்கிறதுக்கு கஷ்டமா தான் இருக்கும். ஸ்டார்டிங்ல ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல பார்க்கிறதுக்கு கஷ்டமா இருக்கும். பட் செகண்ட் ஹாஃப்ல அவரை தாண்டி எதுவுமே இல்லைன்னு தெரிஞ்சிடும் ஆக்சுவலி. As an actor, how do you see, all of these film certification and all going ahead? You've seen Parasakti film also. The film certification had a long wait to take place. How do you see this? Well, I think we have to respect the government. I think we have to respect the law. None of us are working against the law. They are right in their own way and the creators are right in their own way. But there is always a gap of understanding what is who's right and who's wrong. And I think that's for them to decide. However, we have the certificate and the movie is out and I think people are enjoying the movie right now and RM is great. So nothing else matters. ஜனநாயகனும் இதே டைம்ல வரதுக்கா இருந்துச்சு, ஆனா இப்போ அது வர முடியல. அது எந்த அளவுக்கு அது உங்களுக்கு ஃபீலிங்கா இருக்கு? அதுதான் ரவி சார் சொல்லிட்டாங்களே, ஜனநாயகன் வரும்போது தான் பொங்கலே ஸ்டார்ட் ஆகும்னு. எங்களுக்கும் அப்படிதான். தேங்க்யூ ஸோ மச்.